ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் வாழ்த்துகிறோம் ஏசப்பா. இதோ இந்த ஒருமனப்பட்டவர்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். கேட்ட வார்த்தையை உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசப்பா. ஐயா, ஒரு கடினமான வார்த்தை தான் ஐயா ஏசப்பா. கேட்கும் பொழுது அப்பா இப்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம், இப்படி வாழலைன்னா நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது என்பது திட்டமும் தெளிவுமாக நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆனாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஐயா, கணவர்கள் எப்படி இருந்தாலும் மனைவிகள் கீழ்ப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டும் என்பது நிச்சயமாகவே ஒரு கடினமான காரியம். அதை செய்வது ஒரு சுலபம் அல்ல ஐயா. நாங்கள் ஏதோ கேட்கிறோம், நாங்கள் அப்படியே நடந்துருவோம் அப்படின்லாம் செய்ய முடியாதுப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கு ஒரு பெரிய மனத்தாழ்மை வேண்டும். அந்த இருதயம் எங்களுக்கு ஸ்திரப்பட வேண்டும். அந்த இருதயம் உமக்குள்ளாக காத்து கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய வாய் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எங்களுடைய நடக்கைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தைகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஐயா, கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா, எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. குயவர் நீரப்பா, நீங்க வணைந்தாதான் அந்த பாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கும் ஐயா. அப்பா, நான் வணைஞ்சுப்பேன், நான் மாத்திப்பேன் அப்படின்னு சொல்லுவது அல்ல. எங்களை மாற்றும்படியாக உங்களுடைய கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. கீழானவைகளை அல்ல ஐயா, நாங்கள் மேலானவைகளை நாடத்தக்கதாக ஏசப்பா. எந்த நோக்கத்திற்காக இந்த வாழ்க்கையை எங்களுக்கு அனுமதித்தீரோ, எந்த நோக்கத்துக்காக நடத்தி வருகிறீரோ, அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களை வெறுமையாக்குகிறோம் ஐயா. அப்பா, ஒவ்வொரு மனைவி மார்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம், ஒவ்வொரு கணவர் மார்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. சொந்த புருஷர்கள் தங்கள் மனைவிகளிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஐயா. மனைவிகளை உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா. அப்படியாக நீர் கொடுத்த கட்டளையின்படி ஒவ்வொரு மனைவிகளும் கணவர்களும் வாழத்தக்கதாக இந்த தேவனாகிய கர்த்தரின் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இனி குடும்பத்தில் ஐயா சண்டைகள் சச்சரவுகள் இன்றி இராதபடிக்கு சண்டைகளின் வார்த்தைகள் அல்ல ஐயா, துதியின் சத்தங்கள் கேட்கும்படியாக, துதியின் தொனி முழங்கத்தக்கதாக அப்பா எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவீராக. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை நாடிகளின் நரம்புகளில் எலும்புகளில் தசைகளின் வல்லமை இறங்கட்டும் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. எங்களை ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. சிந்தைகளை பரிசுத்தப்படுத்துங்க, செவிகளை பரிசுத்தப்படுத்துங்க, கண்களை பரிசுத்தப்படுத்துங்க, வாயை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னுடைய கரங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, என்னுடைய கால்களை பரிசுத்தப்படுத்துவீராக, இருதயத்தை பரிசுத்தப்படுங்க ஐயா. மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய ஒவ்வொரு பேருக்கு மத்தியிலும் ஐயா பரிசுத்தம் பரிசுத்தம் என்று காணப்படத்தக்கதாக பரிசுத்தத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என்னுடைய ஒவ்வொரு குடும்பத்தில் அற்புதங்களை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, நீர் விரும்புகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களை மணைந்து கொள்ளுங்க ஏசப்பா, எங்களை திடப்படுத்துங்க ஏசப்பா, எங்களை ஸ்திரப்படுத்துங்க ஐயா. எங்களுடைய விசுவாசம் எங்களை விட்டு அப்பா அப்புறப்பட்டு போகாதபடிக்கு, அவ்விசுவாசமான பொல்லாத இருதயம் எங்களுக்குள்ள தோன்றாதபடிக்கு எங்களுடைய இருதயத்தை கர்த்தர் விருத்த சேதனம் செய்வீராக. அப்படியே செய்து நீர் வந்து வாசம் பண்ணுவதற்காக எனக்கு நன்றி ஐயா. நீங்க எங்களுக்குள்ள வந்துட்டீங்கன்னா கோபம் எங்களை விட்டு வெளியில போயிடும் ஐயா. நீங்க எங்களுக்குள்ள இருப்பீரே, ஆனால் சண்டைகள் நம்முடைய வாயிலிருந்து வராதையா. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீர் செய்து எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் ஆசீர்வதிப்பதற்காக எனக்கு நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நடத்துங்க. மீட்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்கிற பரிசுத்த விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.